Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 608 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த சேட் மேனுஃபேக்சரிங் ரூமை காட்டுறாங்க. அங்க ட்ரெஃபால்கர்லாம் அப்படியே பொறுமையா உள்ள போவான். அந்த இடத்துல ஏதோ பயங்கரமான ஒண்ணு இருக்குது போல. ஏன்னா வில்லப்பழுக அத்தனை பேருமே ஆடி போயிருவானுங்க. உள்ள போனவன் அதை பார்த்துட்டு இதால நியூ வேர்ல்டே ஆடி போக போது, அசந்து போக போதுமா. அதே நேரம் பில்டிங் ஏக்கும் வீக்கும் நடுவுல இருக்க அந்த பேசேஜை காட்டுறாங்க. ஒன் சைடு பயங்கரமா க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. அதே நேரம் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஃபால்கர்லாம் ஒரு துரோகி, அவன் டி பிளாக்கு வந்துட்டான்னு இங்க செஞ்சு இவனு என்ன லூசு மாதிரி கத்திட்டு இருக்கானுன்னு அங்க மயங்கி கடந்த 2 பேர்த்த காப்பாத்த போராடிட்டு இருப்பான். ஏன்னா டோர் அங்க மூட போகுது. அவன் மட்டும் ஓனானா கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அவன் காப்பாத்திட்டு போலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவங்கள தூக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த G5 மெம்பர்ஸ் எல்லாம் அந்த வெறுகோ நம்மளை ஏமாத்திட்டான். ஆனா அந்த பிளாக் ஃபுட் இன்னுமே நம்ம ஆளுகளை காப்பாத்துறதுக்காக அங்க போராடிட்டு இருக்கான். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே டோர் டப்புன்னு க்ளோஸ் ஆயிருச்சு. அவ்வளவுதான். ஐயோ லேட் பண்ணிட்டாங்களே, இனி அந்த பக்கம் ஃபுல்லா கேஸ் ஃபுல் ஆகி அம்புட்டு பேரும் செத்துருவாயிலேன்னு சொல்லி அத்தனை பேரும் கதறிட்டு இருப்பாங்க. மெயினா நம்ம சஞ்சியை நினைச்சு. ஏன்னா அவன் தானே இவங்களுக்காண்டி இடையில புந்து சண்டை போட்டு எல்லாத்தையும் காப்பாத்தினான். அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சுன்னு பார்த்தா பையன் மேல இருந்து கத்திட்டே வருவான். என்னம்மா நேவி பொண்ணு, நீ நல்லா இருக்கியா, பயங்கர கியூட்டா இருக்கியன்னு. அதுவும் அடிபட்ட 2 பேர்த்தையும் காப்பாத்தி தூக்கிட்டு வந்திருக்கான். உடனே அம்புட்டு பேருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பிளாக் ஃபுட் தப்புச்சிட்டான், அவன் தப்புச்சிட்டான், அவனுக்கு எதுவும் ஆகல, சூப்பர்னு உடனே நம்மளுக்கு காண்டாயிரும். கொய்யாலைகளா, தேவையில்லாம சீர பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் ஒண்ணு உங்களுக்காண்டி வரலடா, அந்த பொண்ணுக்காண்டி வந்தேன்னு டஷிகிய சொல்லுவான். அந்த டைம் உனக்கு கால் வலிக்கும், ஏன்னா உள்ள எலும்பு தான் நொறுங்கி இருக்கு. உடனே ஐயோ என்னாச்சுன்னு பதறுவானுங்க. சட் ஆப் யுவர் மவுத், சட்டி பானைய கவுத், உன்னோட ஆறுதல் எனக்கு தேவையில்லை, அந்த பொண்ணோட ஆறுதல் இருந்தா போதுமா. இவனை திருத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சஞ்சிக்கு தெளிவா தெரியுது. அந்த வெர்கோ கூட இதே மாதிரி அவன் சண்டையை கண்டினியூ பண்ணியிருந்தான்னா கண்டிப்பா நம்மளோட 2 காலையுமே அவன் உடைச்சு விட்டுருப்பான். அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். அதெல்லாம் சரி, அவனுக்கு என்னாச்சு, அவன் உங்கால் தானே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான்னு கேட்பான். அவனு இருந்துட்டு என்ன சொல்லுவானுங்கன்னா, அது எங்க வைஸ் அட்மிரலே கிடையாது, அவரு ரொம்ப நல்லவரு, எவனோ அவரை மாதிரி வேஷம் போட்டிருக்கான்னு சொல்லுவானுங்க. அப்பவுமே அவனுக்கு நம்பிக்கை இல்ல, அது வெர்கோ தான். அவனுக்கு மூலகட்ட பழுக அவனுக்கு தெரியாது. ஆனா டஷிகிக்கு தான் நல்லா தெரியுமே. உடனே அவனை பத்தி முதல்ல இருந்து யோசிச்சு பாப்பான். நாசமா போன நண்டு மண்டக்காரன் நல்லவ மாதிரியே பழகினான். ஆனா கடைசியில இப்படி டேக்கா கொடுத்து நேக்கா ஆப்பு வைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சரி, இப்ப இவனுகிட்ட அதுதான் வெர்கோன்னு சொன்னா அவனுக்கு நம்பிக்கை உடஞ்சு போயிடும். அதனால டஷிக்கு அவனுக்கு நினைச்ச மாதிரியே இருக்கட்டும், அது வைஸ் அட்மிரல் வெர்கோவே இல்ல, அவரு உங்க எல்லாத்துக்குமே அப்பா மாதிரி, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தப்பா அவர் உங்ககிட்ட பண்ணவே மாட்டாரும்பா. இப்படி சொல்ல அவளுக்கே கடுப்பா தான் இருக்குது. வேற என்ன பண்றது, உண்மை தெரிஞ்சா அந்த முட்டா பழுக உடஞ்சு போயிருவானுங்க. அதனால அவனுங்களும் ஆமா வைஸ் அட்மிரல் வெர்கோ எவ்வளவு நல்லவரு, எங்க மேல எல்லாம் அவ்வளவு கேரிங்கா இருப்பாரு, கண்டிப்பா அங்க ஆள் மாறாட்டம் தான் நடந்திருக்குன்னு உடனே சஞ்சி என்னமோ ஒண்ணு, ஆனா சண்டை போட்டு நிறைய பேர்த்த கொண்டிருக்கான்னு சொல்லுவான். உடனே டஷிகி இப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, நம்ம சட்டு புட்டுன்னு போய் அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு இங்க இருந்து வேகமா கிளம்புற வழியை பார்க்கணும், அதனால வாங்க எஸ்கேப் ஆலான்னு சொல்லுவான். ஓகே டஷிகி போலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. அதே நேரம் இங்க இந்த வெர்கோ அப்படியே ஏர்வாக்லயே அந்த சேட் ரூமை நோக்கி வேகமா போவான். அப்படி போற மூதேவி யாருகிட்டயோ போன் பேசிக்கிட்டே போவான். இந்த மாதிரி ட்ரெஃபால்கர்லாம் நமக்கு துரோகம் பண்ணிட்டான், ஏன்னா அவன் சேட நோக்கி போயிட்டு இருக்கான். உடனே இங்க ஆப்போசிட் சைட்ல பேசிட்டு இருக்க ஆள் யாருன்னு காட்டுவாங்க. வேற யாரும் இல்ல, ஜோக்கருங்கிற அந்த டோஃப்ளமிங்கோ தான். ரெஸ்ரோசாங்கிற ஒரு ஐலாண்ட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன காண்டுனா, அவன் வளர்ற வரைக்கும் அவனை ஒரு தம்பி மாதிரி இவன் பாத்துக்கிட்டானாமா. ஆனா கடைசியில இப்படி பண்ணிட்டான். இப்ப என்ன, அவன் சேட் மேனுஃபேக்சரிங் ரூம்ல தானே இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தி ஜன்னல்லாம் உடைச்சுக்கிட்டு வந்து டோஃப்ளமிங்கோட தலையிலேயே கண்ணை வச்சிருவான். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம கேஷுவலா போன்ல பேசிட்டு இருப்பான். நான் அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த ரூமையே நான் டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன், சோ நீங்களும் அதை அழிச்சிருங்கிற மாதிரி சொல்லுவானா. இங்க அவனை ஷூட் பண்ண வந்து நின்னாலே அவ டொப்புன்னு சுடுவா, பயங்கரமான பிளாஸ்ட். அப்ப அந்த டோஃப்ளமிங்கோ பேன்னு கிடப்பான். ஆனாலும் போன்ல கேஷுவலா பேசிட்டே தான் இருப்பான். என்னன்னா சீசரை கொல்ல போறானுங்க, இங்க அட்டாக் பண்ணவ அப்பதான் ஏன் அட்டாக் பண்ணான்னு சொல்லுவா. ஆக்சுவலா இந்த டோஃப்ளமிங்கோ அவளோட பாய் ஃப்ரெண்ட கொன்னுட்டானாமா. அவனை கொல்றதுக்காக தான் இத்தனை ஆயுதம் கன்னு கடப்பாறையோட வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட கையையுமே ஆயுதமா மாத்திக்க முடியுது. சோ அப்படி கத்தியா மாத்திட்டு வந்து ஓங்கி ஒரு வெட்டு போடுவா, தப்புன்னு எந்திரிச்சிருவான். ஆனா அவளை அவன் மதிச்ச மாதிரியே இல்ல, கை மாட்டிச்சு முக்கிட்டு இருப்பான். இப்ப அவன் என்ன பேசிட்டு இருப்பானா, சேட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாருக்கு தெரியும்னு தெரியல, ஆனா அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இவனுக்கு தான் ஆபத்தாமா. இத சொல்லிட்டு இருக்கும் போதே டோஃப்ளமிங்கோட ஆளு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காளே, அவளை ஒரு சுடு திருச்சடிச்சு போய் விழுவா. சீசரை கொல்லலான்னு டோஃப்ளமிங்கோ முடிவு பண்ணால. ஆனா அங்கேயுமே ஒரு பஞ்சாயத்து, ஏன்னா அவனை கொன்னுட்டா அந்த கேஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வேற ஆளே இல்ல, அதனால இவன் பிசினஸ் பாதிக்கப்படும், அதனால அது வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க சுடுவாங்கினவங்கிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையா லேடி, இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னா இல்லவே இல்ல, நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன், கொன்னே தீருவேன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண எந்திரிப்பா. அப்ப அங்க இருக்க ஆளுகள் எல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அப்ப அண்டர்வேர்ல்ட்ல சேர்ந்த நிறைய பேருக்கு ட்ரெஃபால்கர்லாவை பத்தி நியூஸ் போகுது. இப்ப அவன் பண்ற வேலை அவங்க எல்லாத்துக்குமே எகென்ஸ்டான வேலை. சோ கையில சிக்கனானா கண்டிப்பா பொலந்துருவாங்க. டோஃப்ளமிங்கோ வெர்கோ
கிட்ட நீ தான் ட்ரெஃபால்கர் லாவை பாத்துக்கணும், இனிமேட்டு அவன் பிறக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஆசை பண்ணும், அந்த அளவுக்கு கொடூரமா கொலவெறித்தனமா அவனை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த புள்ள என்ன பண்ணுவா, கத்தியை வச்சு ஓங்கி அவன் தலையை வெட்ட வருவா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். உடனே வெர்கோவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவனை கொடூரமா கண்டம் துண்டமா வெட்டி கலைச்சு போட்டுட்டு நானே போட்டோ எடுத்து அனுப்புறேனே, அதுவும் நான் ட்ரெஸ்ரோசால வாங்கின கேமரா வச்சு, ஓகே தானே கேட்பான். மூளைகட்ட மூதேவி, நீ எப்பண்டா இங்க வந்து கேமரா வாங்கிட்டு போனேன்னு டோக்லமிங்க வண்டையா கேட்பான். அட ஆமா இல்ல, நான் கேமரா வாங்கல, பட் கவலைப்படாதீங்க சம்பவம் பண்ணிடுறேன்பா. இங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலே அவன் இன்னும் ஸ்டாப் பண்ணவே இல்ல, அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு முக்குன்னு முக்கிட்டே தான் இருப்பான். அவன் ஜஸ்ட் ஒரு 2 விரல மட்டும்தான் அவளை நோக்கி நீட்டுவான். அடுத்த செகண்ட் அவ கையை கண்ணா மாத்தி வச்சிருக்கால, அதை அப்படியே அவ தலைப்பக்கமா திருப்புவா. அந்த டைம் அவன் சீசரையும் மோனட்டையும் கூப்பிட்டு, நீங்க ட்ரெஃபால்கர் லா கிட்டயும் அந்த ஸ்டார்ஹெட் பைரட்ஸ் கிட்டயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அந்த லூஃபி கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணுவான், அதுவுமே ட்ரெஃபால்கர் லாவை விட பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவான். அவன் யூஸ் பண்ணுவானான்னு 2 பேர்த்தாலையுமே நம்ப முடியல. இப்ப என்னன்னா பேபி ஃபையையும், அதான் இப்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்காளே அவ பேரு தான் பேபி ஃபை, பஃபலோன்னு ஒருத்தையும் அங்க அனுப்பி வைக்கிறானாமா. எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாருமே ட்ரெஸ்ரோசாக்கு வந்துட்டு போங்க, அப்பதான் கரெக்டா இருக்குமா. சார் ரைட்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணி சி பிளாக்ல இருக்க சீசரோட ரிசர்ச் ரூமை காட்டுறாங்க. அங்கதான் இப்ப மோனட்டும் லூஃபி இருக்காங்க. லூஃபிக்கு அந்த காக்கா மட்டும் என்ன சொல்றானா அதை பத்தி எல்லாம் அவனுக்கு சுத்தமா கவலையே இல்ல. எப்படியாச்சும் நான் அந்த சீசரை புடிச்சே தீர்வேன்ட்டு வேகமா ஓடுவானா. ஆனா அவ விட மாட்டா, ஸ்னோவை உருவாக்கி லூஃபியை தடுப்பா. லூஃபிக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, என்னாச்சு உடச்சு கிடச்சு விட்டுட்டாளா, வெளியில இருக்க ஸ்னோ உள்ள வந்துருச்சான்னு கேட்பான். இல்லடா கண்ணா, நான் ஒரு ஸ்னோ உமன், நான் ஸ்னோ ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், என்னால ஸ்னோவை உருவாக்கி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்பா. எப்படி என்னோட பவர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்ட உடனே, அட இது வெறும் ஸ்னோ தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப், என்ன லைட்டா குளிர் அடிக்குதுமா. ஓ வெறும் ஸ்னோவா, இப்ப பாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்னோவை யூஸ் பண்ணியே நம்ம லூஃபியா அலேக்கா பிடிச்சி காட்டுத்தனமா நசுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு காண்டாயி சும்மா ஒட்டச்சு பிச்சுக்கிட்டு வந்து கம்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அப்படியே ஸ்னோவா மாதிரி அங்கேயே மறைஞ்சு கரைஞ்சிருவான். எங்க போனான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது பொசுக்குன்னு பின்னாடி இருந்து பாஞ்சு வந்து லூஃபி அட்டாக் பண்ண போவா. லூஃபி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆவான். அவ்வளவுதான்.